வணக்கம். நான் தான் உங்கள் அக்கறை ஆரம்பம் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க. அவங்களுக்குள்ள அப்பப்போ சண்டை சச்சரவு வந்துக்கிட்டே இருந்தது. அந்த மனைவி வந்து ரொம்ப கோவப்பட்டாங்க. கோவப்பட்டு என்ன பண்ணாங்க, ஒரு சாமியார்கிட்ட போனாங்க. இது மாதிரி 2 பேருமே அழைச்சிட்டு போனாங்க. இது மாதிரி என் கணவர் வந்து எப்போ பார்த்தாலும் என்னை சண்டை போட்டுக்கிட்டே இருக்கார், எனக்கு வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை அப்படின்ட்டு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. உடனே அந்த சாமியார் என்ன சொன்னார், ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் உங்கள் கணவன் உங்கள் வழிக்கு வர வைக்கிறேன், அதுக்கு ஒரு சின்ன வேலை செய்யணும். நீங்கள் ஒரு தாயத்து செய்யணும். அந்த தாயத்து செய்கிறதுக்கு கரடியோடைய நகம் வேணும். அந்த கரடியோடைய நகத்தை வாங்கிட்டு வாங்க, வெட்டி எடுத்துகிட்டு வாங்க. அந்த கரடி இருக்கிற இடத்தையும் சொல்லி விட்றாரு. இந்த இடத்துல இருக்குது, அந்த கரடியோட போய் பழகி அந்த கரடியோட நகத்தை வாங்கிட்டு வாங்க அப்படின்றாரு. உடனே அந்த அம்மா சரி போகிறாங்க. கரடி இல்லையா, கரடி வந்து மனிதர்கள் வந்து விரட்டும், அப்படி இப்படி இது பண்ணுது. இவங்க எப்படியோ பண்ணி அதுக்கு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி போட்டு அதுக்கு ரொம்ப அன்பாக பேசி ரொம்ப இது பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கரடியை வழிக்கு கொண்டு வராங்க. வழிக்கு கொண்டு வந்து இப்போ ரொம்ப பேசுகிறாங்க, இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து கரடி வந்து இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிடுது. சரி, நல்லா பழக்கம் ஆகிட்டதுனால உடனே கரடிகிட்ட வந்து அந்த நகத்தை கொடுன்னு கேட்குறாங்க. இது ரொம்ப பழக்கமாகிடுது இல்லையா கரடி, அதனால் உடனே கொஞ்சம் நகத்தை நீங்கள் வேணால் வெட்டிக்கிங்க அப்படின்ட்டு கொடுத்தது. உடனே அந்த அம்மா நேராக ரொம்ப சந்தோஷமாக அந்த சாமியார்கிட்ட வந்தாங்க. அந்த சாமியார்கிட்ட இது மாதிரி ஏதோ கரடி நகரை வெட்டின்னு வந்துட்டேன், இந்தாங்க இதில் தாய் செஞ்சு கொடுங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. சரிம்மா, நீங்கள் வாங்க உட்காருங்க, ரொம்ப சந்தோஷம், நீங்கள் பெரிய சாதனை தான் பண்ணிடுறீங்க. ஏன்னா சாதாரணமான விஷயம் இல்லை, அந்த கரடிக்கிட்ட வந்து நகை வாங்கிறதுக்கு சாதாரணமான விஷயம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணீங்க அதை கொஞ்சம் விவரித்து சொல்லுங்கள். அவங்க எல்லா கதையும் சொல்லுவாங்க. இப்படி சேட்டை பண்ணிச்சு, அப்படி இது பண்ணிச்சு, இது பண்ணி நான் இப்படிலாம் பண்ணேன், அதுக்கு இது மாதிரி பணிவிடெல்லாம் பண்ணேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சேன் அப்படின்ட்டு எவ்வளோ தன்மையாக நடந்துக்கிட்டேன், கோவப்படவே இல்லை. அந்த கரடி என்ன சொல்லுதோ அதெல்லாம் நான் முதல் கேட்டேன், அதுக்கப்புறம் அந்த தான் கரடி நான் சொல்கிறத கேட்டுது அப்படின்னு அந்த கதையாக சொல்லுவாங்க. அதாம்மா அந்த வாழ்க்கையே அப்படி தான். நீ வந்து ஒரு கரடிக்கு காட்டின அன்புல ஒரு 2% உங்கள் கணவர்கிட்ட காமிச்சா உங்கள் கணவரை வந்து உங்கள்கிட்ட அவ்வளோ அன்பாக இருப்பார், சந்தோஷமாக இருப்பார், வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற. நான் கரடி நகத்தை வச்சாலாம் தாயத்து கட்டுறதுனாலே இதாகிடாது. நம்மக்கிட்ட இருக்கிற கோபத்தை நம்ம வந்து மற்றவரோட அனுசரணையாக இருந்தால் அவங்களும் நம்மளோட அனுசரணையாக இருப்பாங்கன்றதான் அந்த கதையினுடைய சுருக்கம். அதுதான் சொல்லி அவரும் சாமியாரும் அவங்கள சொல்லி அனுப்புகிறாங்க. அப்புறம் வந்து அவங்க வராங்க, வாழ்க்கையில் 2 பேரும் அப்புறம் சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கிறாங்க. அந்த கரடிக்கிட்ட என்னென்னமா சந்தோஷமாக இருந்தாங்களோ, எப்படிலாம் அதை தாஜா பண்ணாங்களோ அதுமாதிரி கணவர்கிட்ட தாஜா பண்ணாங்க. கணவரும் ஒன்றுமே இது பண்ணாமல் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. இதுதான் வந்து வாழ்க்கையில் கணவன் மனைவி ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழணும். அப்படிதான் கதையினுடைய சுருக்கம். நன்றி, வணக்கம்.